பீகார் தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தற்போது தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஜன்சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காரு? இதனுடைய பின்னணி என்ன? பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை எனவும் கட்சியினுடைய முடிவின் அடிப்படையில் இந்த ஒரு முடிவிற்கு வந்துள்ளதாகவும் தற்போது பிரசாந்த் கிஷோர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 150 தொகுதிகளில் அவருடைய ஜன்சுராஜ் கட்சியானது போட்டியிடும் எனவும் அதற்கு குறைவாக போட்டியிடுவது என்பது தனக்கு தோல்வியை ஏற்படுத்தும் என்ற ஒரு அடிப்படையில் 150 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு முடிவிற்கு ஜன்சுராஜ் கட்சியானது வந்திருக்கிறது. அதே சமயத்தில் நான் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கட்சியிடமிருந்து வந்துள்ளது. அதனால் தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற ஒரு கருத்தை தற்போது பிரசாந்த் கிஷோர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் முழுமையான பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வரும் நிலையில் பிடிஐ அளித்த அந்த பேட்டி ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லாலு பிரசாத்துடைய குடும்பத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை ஜன்சுராஜ் கட்சியானது முன்னெடுத்து நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் முழுமையான ஒரு வெற்றி என்பது ஜன்சுராஜ் கட்சிக்கு இந்த தேர்தலில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் மிக முக்கியமாக முன்வைத்துள்ளது பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு ஜன்சுராஜ் கட்சியின் மீதான ஒரு நம்பிக்கை என்பது ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் தான் இந்த முறை போட்டியிடப் போவதில்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாகவும் அவர் அந்த ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.